தமிழுக்கு தோழியை நினைத்து பெருமையாக இருந்தது. ஏண்டி, தனியா 2 பேர் அடிச்சிருக்கியே, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடி பண்றது? என்னை கூப்பிட்டுக்கலாம் தானே? ரம்யா விரக்தியாக சிரித்தாள். எனக்கு ஏதாவது ஆனா கூட என்னை பத்தி கவலைப்பட யாரும் இல்லையே, நான் அனாதை தானே. தமிழ் கோபமாக அவளை அறைய போனாள். பின் அப்படியே அவளை அணைத்து கொண்டாள். இன்னொரு முறை இப்படி சொன்னன் வை, எனக்கு கெட்ட கோபம் வரும். யாரடி சொன்னது நீ அனாதன? உனக்கு நான் இருக்க, எனக்கு நீ இருக்க, சரியா? ரம்யா சரி என தலையாட்டினாள். ஃபுட் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடு. அப்புறம் மறக்காம டேப்லெட் போட்டு படு. நான் போயிட்டு வரேன் என்று தோழியை நெற்றியில் முத்தம் வைத்து சென்றவளுக்கு இன்று நிறைய வேலைகள் இருந்தது. வழக்கம் போல் ஆபீஸ் சென்று அவள் செய்யும் வேலைகளை செய்து முடித்தவளை வேண்டுமென்றே அங்கு வேலை செய்பவர்கள் வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள். அவ்வளோ ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்க விடாம வேலை வாங்குங்க என்றான் ராவணன். அந்த கேமரா வழியாக தமிழ் படும் கஷ்டங்களை பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவன் செய்த தவறை சரி செய்வதை விட அவளை பழி வாங்குவதுதான் அவனுக்கு முதல் வேலையாக இருந்தது. ஏய், இங்க வா, எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா என ஒவ்வொருவரும் அவளை தனித்தனியாக வேலை வாங்கினார்கள். வேண்டுமென்றே காஃபியை கொட்டி அதை சுத்தம் செய்ய சொன்னார்கள். கவினுக்கு இதையெல்லாம் பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. அப்படி என்ன தப்பு செய்து விட்டாள் என்று இவளுக்கு இத்தனை கஷ்டம் கொடுக்கிறான் என்று அவனுக்கு புரியவில்லை. உன்னால எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுடா, ஆனா நான் அசரவே மாட்டேன் என்பதை போல் தமிழ் சோர்வுறவே இல்லை. லிஃப்ட் உபயோகிக்காமல் அந்த மேல்தளத்திலிருந்து கீழ்த்தளத்திற்கு பலமுறை ஏறி இறங்கி இருப்பாள். அவள் கால் வலித்தது இருந்தும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதவள் அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு வேலையும் செய்து முடித்தாள். நிஜமாய் தமிழை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அவள் இடத்தில் வேறு யாராக இருந்தாலும் ராவணன் படுத்தும் பாட்டிற்கு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு விடுவார்கள். ஆனால் தமிழ் இவ்வளவு தூரம் தாக்கு பிடிப்பதே பெரிய விஷயம். அவளின் இந்த தைரியத்தை பாராட்டியே ஆக வேண்டும். வேலை முடிந்தது. வழக்கம் போல் சமர் பஸ் ஸ்டாப் அருகே அவளுக்காக காத்திருந்தான். ஆனால் தமிழ் வரவில்லை. அவள்தான் வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தாளே. எப்படியாவது பார்ட் டைம் ஜாப் சேர்ந்து சம்பாதிக்க வேண்டும் என்று அவளும், என்ன ஆனாலும் அவளுக்கு வேலையை கிடைக்கவே விடக்கூடாது என்று ராவணனும் போராடி கொண்டிருந்தார்கள். இதற்கிடையில் இளவு காத்த கிளி போல் அவளுக்காக காத்திருந்த சமர். ஒரு வழியாக ஒரு சின்ன ஹோட்டலில் தமிழுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைத்தது. 4 மணி நேரம் வேலை, சாப்பாடு பரிமாறும் வேலைதான். இதில் வரும் சம்பளம் மற்றும் டிப்ஸ் பணத்தை வைத்து எப்படியாவது சரி செய்யலாம். கூடுதலாக இன்னொரு வேலையும் தேடிக்கொள்ள வேண்டும் என்று அவள் கொஞ்சம் நிம்மதி அடைந்திருக்க மாட்டாள். அதற்குள் ஒருத்தனுக்கு மூக்கு வேர்த்து விட்டது. அவளுக்கு தெரியும், இந்த 1 மாசம் அவளால் நிம்மதியாக தூங்க முடியாது, சற்றும் ஓய்விருக்காது. ஆனால் என்ன ஆனாலும் அவன் முன் தோற்றுவிடக்கூடாது, அவன் ஆட்டி வைக்கும் பொம்மையாக மாறிவிடக்கூடாது என்பதில் தமிழ் உறுதியாக இருந்தாள். இந்த உறுதி கடைசி வரைக்கும் இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நீ எப்படி சொல்ல நிம்மதியா இருக்கலாம், அதுவும் நான் இருக்கும்போது என்பதை போல் அவள் நிம்மதியை கெடுக்கவே காத்திருந்தான் அந்த அரக்கன். அவளை கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் அவனுக்கு வேலை போல. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியல. அத்தியாயம் 24. அவளை கஷ்டப்படுத்தி பார்ப்பதில் அவனுக்கு அப்படி என்ன நிம்மதியோ தெரியவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான போதை இருக்கும். இந்த ராவணனின் போதை அவள் கண்ணீர் துளியில்தானோ? எப்படியோ கடினப்பட்டு ஒரு சின்ன ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்து விட்டாள் தமிழ். அவள் நினைத்தால் சமரிடம் உதவி கேட்கலாம் தான். ஆனால் தன்னை இத்தனை கேவலமாக பேசிய குடும்பத்தில் போய் எனக்கு வேலை வேண்டும் என்று எப்படி கேட்க முடியும்? அதற்கு அவள் மனம் இடம் கொடுக்க வேண்டுமே. வழக்கம் போல வேலை முடித்து ஹோட்டலுக்கு வந்து விட்டாள் வேலைக்கு. அவள் நினைத்த அளவுக்கு வேலை மோசமில்லை என்றாலும் பல ஆண்களின் கழுகு பார்வைக்கு அவள் ஆளாக வேண்டியிருந்தது. அதுவும் ஏழை பெண் என்றால் இருப்பவர்களுக்கு இலக்காரமாம். பிடிப்பமாக ஆடை போட்டால்தான் அந்த அயோக்கியன் கண்கள் கண்ட இடத்தில் மேய்கிறது எனில் தொளதொளவென்று ஆடை போட்டாலும் சில பொறுக்கிகள் எப்பொழுது அவள் குனிவாள் பார்க்கலாம் என்று காத்திருப்பார்கள் போலும். இப்படிப்பட்ட காம பிசாசுகளிடமிருந்து பெண்களை பாதுகாப்பது கொஞ்சம் கடினம்தான். எல்லா பசங்களும் கெட்டவங்க இல்ல. ஆனா 5 வயசு பொண்ணுன்னு பார்க்காம
கற்பழிச்சு தூக்கி போடுறவனோ 60 வயசு பாட்டின்னு பார்க்காம சீரழிச்சு தூக்கி போடுற அயோக்கிய புறம்போக்கத்தான் சொல்றேன். வேலை செய்து களைத்த போதும் எந்த இடத்திலும் தமிழ் ஓய்வெடுக்கவே இல்லை. பம்பரம் போல அங்கும் இங்கும் சுழன்று வேலை பார்த்து கொண்டேதான் இருந்தாள். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டு கேட்டு ஆர்டர் எடுத்தாள். பரவாயில்லப்பா, பொம்பளை பிள்ளை எப்படி வேலை பார்க்கும்னு நினைச்சேன். ஆனா பசங்களை விட நல்லா வேலை பார்க்குது இந்த பொண்ணு என்று ஓனர் கூட மெச்சிக்கொள்ளும்படிதான் அவள் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். தமிழ் இன்னும் சாப்பிடக்கூட இல்லை. எங்கே அவளுக்கு அதற்கெல்லாம் நேரம்? ஒரு 2 நொடி தண்ணீர் குடிக்க ஒதுங்கி இருப்பாள். அதற்குள் ஒரு சத்தம். இந்தாம்மா பொண்ணே, அந்த 2வது டேபிள்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க கிட்ட போய் என்ன வேணும்னு கேளு. சரிண்ணே என்று வெறும் தண்ணியால் வயிற்றை நிரப்பிக் கொண்டு துப்பட்டா கொண்டு அந்த முகத்தை துடைத்து கொண்டவள் அந்த 2வது டேபிளில் சென்று அவள் வைத்திருக்கும் குட்டி நோட்டில் ஆர்டர் எடுத்தாள். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும் என்றாள் அங்கே இருப்பவர்களை பார்க்காமல். அவள் கேட்டு 2 நொடி ஆகியும் அங்கே அந்த டேபிளில் இருந்தவர்கள் எதுவும் சொல்லவில்லை. உங்களை தான் கேட்குறேன் சார், என்ன சாப்பிட்றீங்க என்றவளின் வார்த்தை அங்கே இருந்தவர்களை பார்த்து அப்படியே ஸ்டக் ஆகி போய் நின்றது. அங்கே அமர்ந்திருந்தவர்கள் வேறு யாரும் இல்லை, அவள் குடும்பம்தான். கலங்கிய கண்களுடன் அவள் அம்மாவும் பக்கத்தில் அழும் நிலையில் அவள் 2 தங்கைகளும், இதழில் ஒரு இலக்கார புன்னகையுடன் தந்தையும் அமர்ந்திருந்தார். சத்தியமாக அவர்களை இங்கே பார்ப்போம் என அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அப்பா, அவள் உதடு துடிக்க அழைத்தாள். அவர் இதழ் நக்கலாக விரிந்தது. அப்பாவா? யாருக்கு யாரப்பா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. உன்னை நான் என்னைக்கோ தலை முழுகிட்ட. தமிழ் கண்கள் கலங்கியது. எனக்கு தெரியும்டே, நீ இந்த மாதிரி இடத்துல தான் எச்சி பாத்திரம் கழுவிட்டு இருப்பேன்னு. பெத்தவங்க வயிற்றுல அடிச்சா நீ நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிற? அடுத்தவன் சாப்பிட்ட எச்சியால தான் எடுக்கணும். அவள் கண்களில் கண்ணீர் நிற்காமல் வடிந்தது. என்ன சாப்பிட்றீங்க சார் என்றால் புறங்கை கொண்டு கண்ணீரை துடைத்தபடி. பக்கத்து டேபிளில் இருந்தவர்கள் இவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். எனக்கு எல்லாரும் பார்க்கறாங்க. அவர் மனைவி அழுதபடி கணவனை அமைதிப்படுத்த முயற்சி செய்தார். பார்த்தா பார்க்கட்டும், பார்க்கணும்னு தாண்டி பேசுற. இவள் லட்சணம் எல்லாருக்கும் தெரிய வேணா? நம்மள ஊரே அசிங்கமா பேசுதுல, அப்ப நமக்கு அசிங்கமா இருக்காதா? இவளும் அசிங்கப்படட்டும். ஆமா, உனக்குத்தான் கைவசம் விபச்சார தொழில் இருக்கே, அதுக்கு போனா நல்லா சம்பாதிக்கலாமே. ஏன் இங்க வந்து எச்சியல் எடுக்கிற என்றார் பெற்ற மகள் என்றும் பார்க்காமல். தமிழின் அன்னை குமரி அழுதார். 1000 தான் இருந்தாலும் 10 மாதம் பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்த மகளை இப்படி பேசும்போது அவரால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேல் அவளுக்கு அழுதும் கண்ணீர் வரவில்லை. விரக்தியில் மாறாக சிரிப்புதான் வந்தது. சிரிக்கிறா பாரு, அவ சிரிக்கிறா பாருடி. என்ன ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு அவ எப்படி சிரிக்கிறான் பாரு, என் வயிறு எரியுதுடி என்றார் அவர் கோபமாக. தமிழ் கன்னத்தை அழுத்தி துடைத்து கொண்டாள். ஆர்டர் பண்ணுங்க சார் என்றால் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல். நம்ம போயிடலாங்க என்றார் அவர் மனைவி. மகள் அசிங்கப்படுவதை அவரால் பார்க்க முடியவில்லை. 1000 தான் இருந்தாலும் மூத்த மகள், அவருக்கு அம்மா என்ற கௌரவத்தை கொடுத்தவளாயிற்றே. ஆனால் அவர் போக மாட்டேன் என்றார். நம்ம ஏன் போகணும்? இங்கேதான் நான் சாப்பிடுவேன், நம்ம இங்கேதான் சாப்பிடணும் என்றார் வம்படியாக. அவர்கள் சாப்பிட வேண்டிய உணவை ஆர்டர் செய்தார். தமிழ் ஒவ்வொன்றாக எழுதி கொண்டாள். அவர்கள் ஆர்டர் கொடுத்த சிறிது நேரத்திலே அவர்கள் டேபிளுக்கு உணவு வந்து சேர்ந்தது. அவர்களுக்கு உணவை பரிமாறிவிட்டு ஒரு ஓரமாய் நின்று அவர்களை வேடிக்கை பார்த்தாள் என்று சொல்வதை விட ஏக்கமாய் பார்த்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் எவ்வளவு மோசமாய் வேண்டுமானாலும் பேசட்டும், ஏன் அடிக்க கூட செய்யட்டும். ஆனால் அவரையோ அவள் குடும்பத்தையோ அவளால் வெறுக்க முடியாது. என்றாவது ஒரு நாள் அவள் மீது எந்த தவறும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதுவரை அவள் காத்திருப்பாளே தவிர அவள் குடும்பத்தை அவளால் வெறுக்க முடியாது. தமிழு, அவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா? உடன் வேலை செய்யும் ஒருவர் விசாரித்தார். ஆமா, என் அப்பா என சொல்ல வந்தவள் என் அப்பா மாதிரி என்றாள் விரக்தி புன்னகையுடன். அந்த புன்னகைக்கான அர்த்தம் உணர்ந்தாரோ என்னவோ. நீரு தமிழு, நானே அவங்கள பாத்துக்கிறேன் என்றார் அவர் பெரிய மனதுடன். ஆனால் தமிழ் வேண்டாம் என்றாள். அவங்கள இவ்வளோ பக்கத்துல பாக்குற வாய்ப்பு இதுக்கு மேல எனக்கு கிடைக்குமோ இல்லையோ, நானே பாத்துக்கிறேன் என்றாள் வேண்டுதலாக.
அவரும் அத்துடன் விலகிக் கொண்டார். என்ன வேணும் என்றால் மீண்டும் அவர்களிடம் சென்று அவள் தந்தை அவளையே கேவலமாக பார்த்தார். ஒரு பாட்டில் விஷம் இருந்தா குடு. உன்ன மாதிரி ஒருத்திய பெத்து நாங்க படுற அவமானத்துக்கு குடும்பத்தோட மொத்தமா போய் சேர்ந்துடுறோம். அவள் உள்ளம் கொதிக்கும் எண்ணெயில் போட்டது போல் வெந்து தவித்தது. இருந்தும் வெளியே சிலை போல நின்று கொண்டிருந்தாள். உன்னை பெத்ததுக்கு நீ என்ன பெருமைப்படுத்துவன்னு நினைச்சேன். ஆனா போற வர்றவன் கை நீட்டி பேசுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட. உன்னால இப்படி ஒரு நிலைமை வரும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை கருவுலயே கள்ளிப்பால் ஊத்தி கொன்றுப்ப என்றார் மொத்த கோபத்தையும் கொட்டி தீர்த்து. சிலை போல நின்று கொண்டிருந்தாள் தமிழ். எப்படி நிக்கிறான் பாரு, இவ முகத்துல முழிச்சா கூட மோச்சம் கிடைக்காது என்று பில்லை கட்டிவிட்டு சென்றவர் என்ன நினைத்தாரோ மீண்டும் திரும்பி வந்தார். தமிழ் கண்கள் அப்பொழுது கூட தந்தையை ஏக்கமாக பார்த்தது. அவர் தன்னை மன்னிக்க மாட்டாரா, தன்னை புரிந்து கொள்ள மாட்டாரா என்று. திரும்பி வந்தவர் பட்டென ஒரு 20 ரூபாய் நோட்டை எடுத்து அவள் முகத்தில் விட்டு எறிந்தார். இதை அங்கிருந்த அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். டிப்ஸ் எடுத்துக்கோ, நீதான் பணத்துக்காக என்ன வேணாலும் என்ன தொழில் வேணாலும் பண்றவளாச்சே என்றார் பெத்த மகள் என்றும் பாராமல். வெளியே தமிழ் அன்னை கதறி அழுதார். இவள் இதழில் எட்டி பார்த்த விரக்தி புன்னகையுடன் அந்த 20 ரூபாய் நோட்டை குனிந்து எடுத்தாள். அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருந்த அத்தனை பேரும் இவளைதான் பார்த்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு மோசமான வார்த்தை, அதுவும் தந்தையின் வாயிலிருந்து. தமிழ் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் நோக்கி சென்றாள். இவ்வளவு நேரம் தேக்கி வைத்த மொத்த கண்ணீரும் மொத்தமாய் திரண்டு வந்தது. அழுதாள் அழுதாள், கதறி அழுதாள். அந்த பணத்தை எடுத்து கண்ணோடு ஒற்றிக்கொண்டாள். அவளுக்கு கிடைத்த முதல் டிப்ஸ் பணம் இது. அப்பா, நான் தப்பானவில்லப்பா, நான் தப்பான பொண்ணு இல்லப்பா, உங்க வளர்ப்பு தப்பு இல்லப்பா, என்னை எப்பப்பா புரிஞ்சுக்க போறீங்க என்று கதறி அழுதவளுக்கு இவ்வளவு கஷ்டத்திலும் ஒரு நல்ல விஷயமாக அவள் குடும்பத்தை சிறிது நிமிடங்களேனும் பக்கத்திலிருந்து பார்க்க முடிந்ததே, அவர்களிடம் பேச முடிந்ததே என்பதுதான். அந்த பணத்தை தன் தந்தையின் ஞாபகமாக எடுத்து பத்திரமாக சேமித்து கொண்டாள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுது முடித்தவள் முகத்தை கழுவிவிட்டு மீண்டும் விட்ட வேலையை தொடர்ந்தாள். அங்கிருந்த பலர் அவளை பாவமாகவும், சிலர் கேவலமாகவும், சிலர் வித்தியாசமாகவும் பார்த்தார்கள். ஆனால் தமிழ் குறிக்கோள் ஒன்றுதான். அவள் அப்பா சொன்னது போல் இப்பொழுது அவளுக்கு தேவை பணம். ஆனால் அவர் சொன்னது போல் தவறான வழிக்கு செல்ல அல்ல, அந்த தவறான வழியில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக மட்டுமே. அத்தியாயம் 25. தூக்கம் வந்தால் பசியும் மறந்து போகும் என்பார்கள். அது உண்மைதானோ என்னவோ. ஒரு நாள் முழுவதும் உண்ண வேண்டும் என்பதையே மறந்து போனாள் அந்த பேதை. மணி இரவு 12 ஆகியும் இன்னும் தோழியை காணாமல் இதோடு 15வது முறையாக தோழிக்கு அழைத்து ஓய்ந்து போன ரம்யா அவளை தேடி செல்ல நினைத்து கதவை திறக்க வாசலின் வெளியே வாடிய கொடியாக நின்று கொண்டிருந்தாள் தமிழ். இவ்வளோ நேரம் எங்கடி போன? உன்னை காணும்னு பயந்தே போயிட்டேன். எங்காவது போனா ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா? ரொம்ப வேலையா? ஏதாவது சாப்பிட்டியா என்று கேள்வி மீது கேள்வியாக அவளை துளைத்தெடுத்தாள். ஆனால் தமிழ் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். ஒன்னு தாண்டி எங்க போன? தமிழ் பதில் சொல்லாமல் சட்டென அவளை அணைத்து கொண்டாள், அதுவும் நெருக்கமாக. இவ்வளவு நேரம் தொணவென பேசிக் கொண்டிருந்த ரம்யாவின் வாய் பட்டென மூடிக்கொண்டது. அவள் கரம் அனிச்சையாக தோழி முதுகை தட்டி கொடுத்தது. தமிழ், என்னடா ஆச்சு? நான் கொஞ்சம் மடியில படுத்துக்கவா? இதெல்லாம் கேட்கணுமா? வா என்று அவள் மடியை காட்டவே தமிழ் அன்னை மடி தேடும் குழந்தை போல் அவள் மடியில் படுத்து கொண்டாள். என்னவோ அவளை பெரிதும் காயப்படுத்தி விட்டது என அவள் சொல்லாமலே புரிந்தது. ஆனால் அதை அவளே சொல்லட்டும் என மௌனம் காத்தவள் அவள் தலையை வருடி கொடுத்தாள். ரம்யா, சொல்லுடி, அப்பாவை பார்த்த, பேசினாரா? நிறையா. அவள் சொன்ன விதத்தில் அத்தனை அர்த்தம். என்ன சொன்னாரு? தமிழ் நடந்த அனைத்தையும் சொன்னாள். ரம்யாவுக்கு அப்படி ஒரு கோபம் வந்தது. அவருக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? பெத்த பொண்ணுகிட்ட யாராவது இப்படி பேசுவாங்களா? அவர் என்னடி பண்ணுவாரு? என்னால தானே அவருக்கு இவ்வளோ கெட்ட பேரு. இப்ப கூட எப்படி தமிழ் அவருக்கு சப்போர்ட் பண்ற?
இத்தனை பேரு முன்னாடி பெத்த பொண்ண விபச்சாரின்னு திட்டுற அப்பாவ நீ விட்டு கொடுக்காம பேசுற. நானா இருந்தா அவரை வண்டி வண்டியா கேப்ப. நம்மள திட்ட அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். கோபம் இருக்குன்னு சொல்லு, ஆனா குணம் இருக்குன்னு சொல்லாத. என்ன திட்டவாவது அவர் என் கூட பேசுறாருல, அதுவே எனக்கு போதும். நல்லவளா இரு தமிழ், ஆனா இவ்ளோ நல்லவளா இருக்காத. உன் மனசு அவங்க புரிஞ்சுக்கவே இல்ல. ஆனா இப்ப கூட நீ அவங்கள விட்டு கொடுக்காம பேசுற பாத்தியா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை காயப்படுத்த எப்படித்தான் அவங்களுக்கு மனசு வருது? தமிழ் பதில் சொல்லாமல் அவள் இடையோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருக்கா? ரம்யாவுக்கு அப்போதுதான் ஞாபகம் வந்தது, சாப்பாட்டில் தண்ணீர் ஊற்ற மறந்துவிட்டோம் என்று. இரு, நான் எடுத்துட்டு வரேன் என்று கிச்சன் வந்து பார்த்தாள். அவள் நினைத்தது போலவே சாதம் தண்ணீர் விட்டு சாப்பிட முடியாதபடி ஆகி போனது. தோழியின் முகமே சொன்னது அவள் எத்தனை பசியாக இருக்கிறாள் என்று. மணியை பார்த்தாள். இந்த நேரத்தில் ஹோட்டல் இருக்காது. ஆனால் அங்கே சமைக்கவும் எதுவும் இல்லை. தமிழ், குளிச்சுட்டு வா, அதுக்குள்ள நான் ரெடி பண்றேன் என தோழி உள்ளே சென்ற நேரம் இவள் வண்டி எடுத்துக்கொண்டு ஏதாவது ஹோட்டல் இருக்குமா என தேடினாள். அவள் நினைத்தது போலவே கடையெல்லாம் மூடிவிட்டது. கடைசியாக ஒரே ஒரு வண்டி கடை மட்டும் இருந்தது. பாட்டி, ஏதாவது சாப்பாடு இருக்கா? கடைசி இட்லி இப்பதான் தாய் ஒரு தம்பி வாங்கிட்டு போச்சு. ரம்யா முகமே வாடிவிட்டது. அவளும் தான் இன்னும் சாப்பிடவில்லை. ஆனால் அதைவிட தோழியின் வாடிய முகமே அவளுக்கு ஞாபகம் வந்தது. என்ன செய்யலாம் என்று திரும்பியவளின் முன்னே ஒரு கரம் பார்சலை நீட்டியது. இவள் யோசனையாக திரும்பி பார்க்க அங்கே கவின்தான் பார்வையை வேறு பக்கம் திருப்பியபடி நின்று கொண்டிருந்தான். இத வாங்கிட்டு போ. நீ அவ்வளோ நல்லவனா என்ன? உனக்கு ஒன்றும் இல்ல, தமிழுக்கு. அடேங்கப்பா, அக்கறை சக்கரை மாதிரி இருக்கு. என்ன, நீ மட்டும்தான் அவன் மேல அக்கறை காட்டுவியா என்ன? நான் அவ ஃப்ரெண்டு. நானும் அவ ஃப்ரெண்டு தான். நம்புற மாதிரி இல்லையே. நீ நம்ப வேண்டிய அவசியம் இல்ல. சண்டை போட்டுதான் வந்தியா? நீ தான் பிரச்சனை பண்ற. உன்கிட்ட மனுஷ பேசுவானா என்று அந்த பார்சலை வாங்கி கொண்டு திரும்பினாள். ஒரு நிமிஷம். ரம்யா என்னவென்பது போல் பார்த்தாள். தேங்க்ஸ். பாரு, உனக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல வருமா? கொஞ்சம் நக்கலாகத்தான் கேட்டாள். ரொம்ப ஆசைப்படாத, நான் இல்ல, என் தங்கச்சி சொல்ல சொன்னா. அதான பார்த்தேன், திருந்துட்டியோன்னு. அட்லீஸ்ட் உன் தங்கச்சிக்காவது மேனஸ் தெரியுதே. அப்போ எனக்கு இல்லன்னு சொல்றியா? அத நான் சொல்லித்தான் தெரியணுமா? நீ ஒரு ஆம்பளைங்கிற திமிரு எக்கச்சக்கமா இருக்கிற ஆள்னு எழுதி ஒட்டியிருக்கே. நீ மட்டும் என்னவா ஒரு ரவுடி பொம்பளை தானே? உன் தங்கச்சிய காப்பாத்து கூட்டிட்டு வந்ததுக்கு நீ இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. ஆமா, இவ பெரிய இவ. அடிங்க, மூச்ச பேத்துருவ. இருடா, உன்ன அடுத்த முறை பாத்துக்கிறேன், அவிச்சு முட்ட என்று திட்டிவிட்டு சென்றவளை கண்டு இவனும் கத்தினான். ஓ மூஞ்சிய ஒவ்வொரு முறையும் பார்க்க முடியாது, போடி. டேய், யார பாத்துடா கத்துற? பொண்ணா? அனீஷ் வாயை பிளந்து கொண்டு கேட்டான். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத மச்சி. நீ தப்பா எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்ல. ஏண்டா, பொம்பளைன்னு எழுதி கொடுத்தா கூட விட மாட்டியா? ஏண்டா அப்படி காஞ்சு போயிருக்க? என்ன ரொம்ப புகழாத மச்சி, வெக்கமா வருது. கூச்சமே இல்லல்ல. அவன் ஈ என்று பல்லை காட்டினான். ராவணன் அந்த பிளாக் கலர் கோட் ஷூட்டில் பக்கா மேனரிசத்துடன் கையில் ஒரு மது கோப்பையுடன் அந்த பார்ட்டியின் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தான். அவங்க பெரிய குடும்பத்து ஆளுங்க இல்லையா? சோ இப்படித்தான் அடிக்கடி பார்ட்டி போறது, ஃபங்க்ஷன் போறதுன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா இந்த மாதிரி பார்ட்டி போனா அவங்க குடும்பத்துக்குள்ள ரொம்ப ஒற்றுமையா இருக்க மாதிரி காமிச்சுக்குவாங்க. அப்பதானே மீடியா அவங்கள புகழ்ந்து பேசும். அதுக்குத்தான். வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் என்னமோ சுயவர குடும்பம் மாதிரி ஒத்துமையா காட்டிப்பாங்க. ராவணன் பக்கத்திலே முட்டிக்கு மேல் ஏறிய ஒரு குட்டி நவநாகரிக உடையில் முகமெங்கும் தீட்டப்பட்ட மேக்கப்புடன் நின்று சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்த மேகனாவின் விழி அடிக்கொரு முறை ராவணனை தான் தழுவி சென்றது. அவன் சிரிக்கவில்லை என்பதே அவள் சிரிப்பிற்கான அதிகபட்ச காரணம். இதுவரை அவனை அழகின் அடையாளமாய் ஹான்சம் கிங்காய் பார்த்த கன்னி பெண்களின் கண்கள் இன்றவனை அக்மார்க் பொறுக்கி போல பார்த்தது. ராவணன் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளவில்லை. அவன் கவலை அவன் அன்னையை பற்றி மட்டுமே. அவன் அன்னை சற்று தள்ளி நின்று கம்பெனி விஷயமாக ஷேர் ஹோல்டரிடம் பேசிக் கொண்டிருந்தார். ராவணன் தயக்கமாக அன்னை அருகே சென்றான். மாம். அவர் சிரித்த முகத்துடன் மகனை திரும்பி பார்த்தார். அவர் நடிக்கிறார், அதுவும் மற்றவர்களுக்காக. நான் பேசணும். நம்ம அப்புறமா பேசலாம் அர்ஜுன், கம்பெனி விஷயமா பேசிட்டு இருக்கோம். மாம், ஐ வாண்ட் டு டாக் டு யூ ரைட் நவ். இட்ஸ் ஓகே, அவன் தான் முக்கியமா பேசணும்னு சொல்றானே, நம்ம அப்புறம் பேசலாம்
என்று அவர்கள் தனிமை கொடுத்துவிட்டு சென்றார்கள். வாட்ஸ் ராங் வித் யூ அர்ஜுன்? நான் முக்கியமான விஷயமா பேசிட்டு இருந்தேன். நானும் முக்கியமான விஷயம்தான் பேசணும். எனக்கு பேச விருப்பம் இல்ல அர்ஜுன். மாம் ப்ளீஸ், நீங்களாவது என்ன நம்புங்க. என்ன நம்ப சொல்ற? என் மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்லு, நீ அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கலன்னு. மாம் சொல்லு அர்ஜுன். ராவணன் அமைதி ஆனான். உன் மௌனமே சொல்லுது அது உண்மைன்னு. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி அர்ஜுன்? அந்த பொண்ணு வந்து சொல்லட்டும் நீ நல்லவன்னு, அப்ப நான் நம்புறேன். அந்த பொண்ணு வந்து சொல்லட்டும் என் பையன் அயோக்கியம் இல்லைன்னு, அப்ப நான் நம்புறேன் என்றவர் கோபமாக பேசிவிட்டு செல்ல, ராவணன் கோபத்தில் கையில் இருந்த மதுவை தூக்கி போட்டு உடைத்தான். அது இந்த காலத்துல நடக்காது. அவன் முதுகுக்கு பின்னே கேட்ட நக்கல் புன்னகை வைத்தே அவள் யார் என்று புரிந்து போனது அவனுக்கு. அவள் மாயா, பெரிய பிசினஸ் மேக்னெட்டின் ஒற்றை வாரிசு. நானே பயங்கர கோபத்துல இருக்கேன், மரியாதை போயிடு. அர்ஜுன் அவளை தவிர்க்க முயன்றான். அவள் விடவில்லை. இதுவரைக்கும் பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ண த கிரேட் ராவணன் அர்ஜுன முதல் முறையா ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருக்கா. வாவ், ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ஷன் எப்படி இருக்கு? ராவணன் அவளை முறைத்தான். வலிக்குதா? இப்படித்தான் நீ என்ன ரிஜெக்ட் பண்ணும் போதும் வலிச்சது. இன்ஃபேக்ட் அந்த முகம் தெரியாத பொண்ணுக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன். உன்னால எல்லாமே வாங்க முடியும்னு பேத்திக்குவ. இப்ப ஒரு பொண்ணுகிட்ட இருந்து கிஸ் வாங்க முடியல. அச்சோ பாவம். இப்பயாவது உன் தோல்வியை ஒத்துக்கோ ராவணா. ராவணன் சிரித்தான், சத்தம் போட்டு சிரித்தான். இந்த ராவணன் எப்பவுமே தோல்வியே ஏத்துக்க மாட்டான். இப்போ சொல்றேன், என்னால எல்லாமே முடியும். நான் நினைச்சா எது வேணாலும் நடக்கும். அவகிட்ட இருந்து கிஸ் மட்டும் இல்லடி, அவளையே மொத்தமா அடைஞ்சு காட்டுற என்றான் சபதம் போட்டு.